எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சூரியன் 12 ராசிகளில் நின்ற பலனை தான் பார்க்க போகிறோம். சூரியன் வந்து 12 ராசியில் இருந்தால் ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். இதை வந்து 3 விதமாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து உறவு சம்மந்தப்பட்ட காரகத்துவம், இன்னொன்று வந்து பொருள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம், இன்னொன்று வந்து உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம். 3 விதமாக பிரிக்கிறோம். அப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் வந்து இது குறிக்கிறது வந்து தந்தையை குறிக்குது, பூர்வீகத்தை குறிக்குது, மூத்த சகோதரரை குறிக்குது, மாமனாரை குறிக்குது. பொருள் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா தானியங்களில் கோதுமையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலோகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காப்பரை குறிக்குது, தாமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பரை குறிக்குது. அதே மாதிரி கலரில் பார்த்தீங்கன்னா சிவப்பு ப்ளஸ் வெள்ளை அந்த கலரை வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து மாணிக்கத்தை குறிக்குது, ஜுவல்ஸ் இதில் வந்து மாணிக்கத்தை குறிக்குது கற்களில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பதவியை குறிக்குது, அரசு சார்ந்த உதவிகளுக்கு குறிக்குது, புகழடைகிறத குறிக்குது. அதுக்கடுத்து பாடி பார்ட்ஸில் பார்த்திங்கன்னா வலது கண்ணை குறிக்குது, தலையை குறிக்குது, பித்தம் அதாவது ஹீட்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிக்குது, பித்தப்பையை குறிக்குது, உயிரணுக்களை குறிக்குது, எலும்பை குறிக்குது, முதுகு தண்டை குறிக்குது. அப்போ ஒரு கிரகத்துக்கு வந்து இத்தனை காரகத்துவமாக வந்து நம்ம பிரிக்கிறோம். உறவு சம்மந்தப்பட்ட காரகத்துவம், பொருள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம், உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம். இதே மாதிரி ராசிக்கும் நீங்கள் 3 விதமாக பிரிக்கணும். உறவு சம்மந்தப்பட்ட காரகத்துவம், பொருள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம், உடல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம். மினிமம் வந்து ஒரு கிரகத்துக்கு 30 காரகத்துவமாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ராசிக்கு வந்து 30 காரகத்துவமாக தெரிஞ்சிருக்கணும் மொத்தம். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பலன் சொல்ல முடியும். காரகத்துவம் தெரியாமல் வந்து நிறைய பேர் ஜோசியம் பார்க்குறாங்க. அப்படி சொன்னீங்கன்னா தப்பு தான் வரும். இந்த வீடியோ வந்து நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் பரவலாக வந்து இப்போ யூடியூப்பை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சில பாப்புலரான ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லக்னத்துக்கு 12 பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், லக்னத்துக்கு 12 பாவத்தில் வந்து சந்திரன் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், லக்னத்துக்கு 12 பாவத்தில் வந்து செவ்வாய் எப்படி இருந்தால் பலன் கொடுக்கும், புதன் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 7 கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 12 பாவத்துக்கு லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சுங்க. ஏன் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது தந்தை உறவு குறிக்குது, மாமனார் உறவு குறிக்குது. அப்போ தந்தை மூலமாகவோ மாமனார் மூலியமாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை சொல்கிறது தான் அந்த கிரகம். சந்திரன் அப்படிங்கிறது மாமியார் மூலியமாகவோ தாய் மூலியமாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை வந்து சொல்லுது. ஆனால் இந்த ஜாதகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அந்த 12 கட்டத்துக்கு சூரியனை வச்சும் சொல்கிறாங்க, சந்திரனை வச்சும் சொல்கிறாங்க, செவ்வாய் வச்சும் சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுச்சு. அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படி நிறைய பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வந்ததுங்க. இந்த மாதிரி அறியாமையினால் வந்து லக்னத்துக்கு 12 இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி பலன்லாம் சொல்கிறாங்க. என்னுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாங்கிறத நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்தால 90லேருந்து 95% இந்த பலன் வந்து மேட்ச் ஆகுது. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து போடுறேன். புரிகிறதுக்கும் எளிமையாக இருக்குது. அவ்வளோ போட்டு குழப்ப வேண்டிய தேவையில்லை. லக்னத்துக்கு 12 இடத்துல என்ன இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் நான். அது அப்பாவுடைய நிலையை சொல்லுது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஜாதகர் எப்படி இருப்பான்னு சொல்லி பலன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் மேச ராசியில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மேச ராசியில் வந்து சூரியன் உச்சமடையும். மேச ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். எப்பயுமே வந்து ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும்போது அந்த ராசியினுடைய தன்மையை எடுத்து செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேசத்தில் இருந்துச்சு அப்படின்னா, மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் தானே. அப்போ சூரியன் வந்து செவ்வாய் மாதிரி செயல்படும். அதாவது இந்த இப்போ சூரியனுங்கிறது எதை குறிக்கிறது, தந்தையை குறிக்கிறதா. இப்போ இவரோட தந்தையினுடைய கேரக்டரை வந்து அது எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு வச்சு சொல்லலாம். அது தனியாக இருக்கும்போது தான் நீங்கள் அதை சொல்லணும். வேற ஒரு கிரகத்தோட கம்பைண்ட் ஆகும்போது அதனுடைய பலன் வந்து மாறும். இப்போ தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருந்தால் மேசத்தினுடைய அதிபதி வந்து செவ்வாய். அப்போ செவ்வாய் என்ன குணம் இருக்குமோ அதுதான் இந்த சூரியனுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாயினுடைய வீடு, சூரியன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பொதுவான பலன் என்ன அப்படின்னா, இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கோபக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் கேரக்டர் மட்டும்தான் சொல்கிறேன். அந்த நிலப்புலன்கள் படிப்பு அதெல்லாம் நான் சொல்லலை. இவங்களுடைய கேரக்டர் மட்டும்தான் இதை வச்சு நீங்கள் சொல்ல முடியும். அவங்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பனையை வந்து லக்னத்துக்கு அது எத்தனாவது இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த கொடுப்பனை மூலிமா அவங்களுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ராசியில் இருக்கும்போது என்ன மாதிரி கேரக்டர் இருப்பாங்க, உங்கள் அப்பா வந்து என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ மேசத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய அப்பா வந்து கோபக்காரராக இருப்பார்.
இந்த ராசியினுடைய தன்மையும் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி. இந்த ராசியினுடைய அதிபதியினுடைய தன்மையும் நெருப்பு. அப்போ வந்து அடங்காத கோபம் உள்ளவராக இருப்பார். எப்போ பார்த்தாலும் வந்து எரிஞ்சு விழுவார். காரணம் இல்லாமல் கோவப்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன? கோவப்படுறது, தேவையில்லாமல் கோவப்படுறது, காரணம் இல்லாமல் கோவப்படுறது. அந்த மாதிரி கோவப்படக்கூடிய தன்மை வந்து இங்கே சூரியன் இருந்தால் இருக்கும். இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதும் இந்த கோபத்தில் வந்து கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும். அதாவது வந்து சூரியன் வந்து இப்போ கேது நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் அப்பா வந்து ஆசை இல்லாதவராக இருப்பார், எதுலேயும் பற்று இல்லாதவராக இருப்பார், ஆனால் கோபக்காரராக இருப்பார். இப்போ சூரியன் வந்து மேச ராசியில் வந்து பரணி நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பா வந்து கொஞ்சம் ஆசைப்படுறவராக இருப்பார், ஆனாலும் கோபப்படுறவராக இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சூரியன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம், இதுவும் வந்து சூரியனுடைய உச்ச ராசி. அப்படிங்கும்போது வந்து அதீத கோபத்துக்கு வந்து ஆளாவார். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து அதிகமாக கோபப்படக்கூடிய ஆளாக இருப்பார். அதாவது இவர் எதில் விருப்பம் இருக்கும், இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து எதில் விருப்பம் இருக்கும் அப்படின்னா மலை பகுதி இருக்குல்ல, மலை பகுதியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். மலைகள் ஏறுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மேச ராசியில் சூரியன் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள். இதுவே விருச்சிக ராசியிலையும் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே பலன் தான், ஆனால் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா இதுவும் செவ்வாயினுடைய வீடு தான். அப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்படுவார். ஆனால் இந்த ராசியினுடைய தன்மை வந்து நீர் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து கோவப்பட்டாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஜாதகனுடைய தந்தை, ஜாதகர் கிடையாது, இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கோவப்பட்டாலும் சாந்தமாயிருவார் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி புரிய வச்சிங்கன்னா அமைதியாயிருவார்னு சொல்லலாம். அதுவே மேசராசியில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கோவப்படுவார், காரணம் இல்லாமல் கோவப்படுவார், ஆனால் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டார். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் சூரியன் நின்றுச்சு அப்படின்னா கோவப்பட்டாலும் நம்ம சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு சாந்தமாயிருவார். அடுத்து விருச்சிக ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று வந்து விசாகம், அதுக்கப்புறம் வந்து அனுசம், கேட்டை. இப்போ விசாகத்தில் சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஜாதகனுடைய தந்தை வந்து யாருக்காவது வழிகாட்டுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருப்பார். யாருக்காவது வழிகாட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருப்பார். குரு மாதிரி செயல்படுவார். ஆனாலும் கோவக்காரராக இருப்பார். யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லுவார், அது யாராவது கேட்கல அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டு திட்டிடுவார். அப்புறம் வந்து உணர்ந்து மன்னிப்பும் கேட்குறதுக்குரிய ஆள் தான் இந்த ஜாதகனுடைய தந்தை. இப்போ இதுவே வந்து சூரியன் வந்து அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கடின உழைப்பாளியாகவும் இருப்பார், கோபக்காரராகவும் இருப்பார். 2 தன்மைகள் இருக்கும். இதுவே வந்து விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா இந்த சிறந்த புத்திசாலியாக இருப்பார் இந்த ஜாதகனுடைய தந்தை, ஆனாலும் கோபக்காரராக இருப்பார். ஆனால் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு சாந்தமாகக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இவருக்கு எந்த இடம் பிடிக்கும் அப்படின்னா காட்டுப்பகுதி வந்து பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செடி கொடிகள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து போகிறது வந்து பிடிக்கும். ஸ்திர நீர்னு சொல்லக்கூடிய கிணத்து, தெப்பம், கிணறு அந்த மாதிரி இடத்துல வந்து குளிக்கிறது வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். இப்போ மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் சூரியன் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து ரிஷப ராசியில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவான பலன் என்ன அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து எதுலேயுமே வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக விரும்புவார், லக்ஸூரியஸாக இருக்கணும்னு விரும்புவார், எதையுமே புதினமான முறையில் வந்து நம்ம எதாவது செய்யணும்னு விரும்புவார், தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை வெளிக்காட்டணும்னு நினைப்பார். இந்த தன்மைகள் வந்து ரிஷபராசியில் சூரியன் இருந்தால் இருக்கும். ரிஷபராசியில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா எதையுமே பிராண்டடாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும். ஒரு ஆசைப்பட்டாலும் பிராண்டடாக வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகர் வந்து சாந்தமான அமைப்பில் இருப்பார், ஆனாலும் ஆசை கொண்டவராக இருப்பார். அந்த ஆசையை வந்து வெளிக்காட்ட மாட்டார். அதுவே வந்து ரிஷபராசியில் வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா ஜாதகர் வந்து கோபக்காரராக இருப்பார், ஆசைப்படுறவராகவும் இருப்பார், தேவையான நேரத்தில் வந்து கோபத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார். மெயினாக வந்து அவருடைய பொண்ணு மேலே வந்து ரொம்ப ஆசை உள்ளவராக, பிரியம் உள்ளவராக இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து இருப்பார். இவருக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் லாக்கர்ஸ் இருக்குல்ல, பேங்க் லாக்கர்ஸில் வந்து எதாவது வைக்கிறது வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து அதிகமாக வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். சூரியன் வந்து துலாம் ராசியில் இருந்ததுன்னா என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கோபக்காரராக இருப்பார், ஆனாலும் ஆசை அதிகம் உள்ளவராக இருப்பார், நேர்மை உள்ளவராக இருப்பார். ஏன்னா துலாம் ராசிங்கிறது நேர்மைக்குரிய ராசி. நேர்மையாக அதாவது நேர்வழியில் போய் நிறைய சம்பாதிக்கணும்,
லக்ஸுரியஸாக வாழணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஆனாலும் கோபம் வந்து தேவையில்லாமல் கோவப்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இந்த ஜாதகனுடைய தந்தை அதாவது சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆசைக்கு ஒரு எல்லை இல்லாமல் வந்து இருப்பார். இந்த ஜாதகர் வந்து அதிகமான ஆசைக்கு வந்து ஆளாவார். ஆனாலும் வந்து என்ன சொல்கிறது, குறுக்கு வழியை கையாளுறதுலையும் அவர் கொஞ்சம் கை தேர்ந்தவராக இருப்பார். கலப்படம் பண்ணி அது மூலிமா வந்து தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கும் அவர் முற்படுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து விசாக நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து யாருக்கா கைடன்ஸ் கொடுக்கறதுல ஆர்வம் உள்ளவராக இருப்பார். அதுபோல் வந்து வியாபாரம் பண்ணுறதுல வந்து நுணுக்கங்கள் தெரிஞ்சவராக இருப்பார். நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவார். கொஞ்சம் ஆடம்பரத்தையும் விரும்புவார். இந்த எல்லா கேரக்டரும் கம்பைன்ட் ஆகி வந்து இருக்கும் சூரியன் மட்டும் தனிச்சிருக்கும்போது, விசாக நட்சத்திரத்தில் இருக்கும்போது. பொதுவாக வந்து இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து எந்த இடத்துல இருக்க விரும்புவார் அப்படின்னா, வியாபார ஸ்தலம் இருக்குல்ல, அங்கே வந்து போய் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி சூழல் வந்து ஏற்படும். நேர்மை குணம் கொண்டவராக இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து இருப்பார். நேர்வழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். இது வந்து சூரியன் ரிஷபத்திலையும் துலாம்லையும் இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்து சூரியன் வந்து மிதுன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் மிதுன ராசியில் இருக்கும்போது இந்த ஜாதகனுடைய தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னா, இரட்டை தன்மை கொண்டவராக இருப்பார். இந்த ராசியினுடைய தன்மை வந்து இரட்டை தன்மைங்கிறதுனால இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து பொய் சொல்லக்கூடியவராக இருப்பார். உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது, தப்பாக இருந்துக்கிட்டு நல்லவனாக காட்டுறது, இந்த மாதிரி வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி நம்ப வைக்கிறது, கொஞ்சம் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி வந்து இன்னொருத்தரை கவரக்கூடிய விதமாக வந்து பேசக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து அந்த செயல்பாடு வந்து இருக்கும் கேரக்டர். இதுவே வந்து இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து சூரியன் வந்து மிருகசீரிட நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோபக்காரராக இருப்பார். ஆனாலும் வந்து எப்படி அந்த கோபத்தை வந்து நைஸாக எப்படி வந்து பேசி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேவையான நேரத்தில் மட்டும்தான் கோவப்படுவார். ஆனால் நைஸாக பேசி சமாளிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதே மிதுன ராசியில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாற்றி மாற்றி பேசுவார். இதில் கொஞ்சம் கலப்படமான இவராக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டுட்டு கலப்படமும் செஞ்சு அதை வியாபாரம் பண்ணி அது மூலிமா பெனிஃபிட் அடையக்கூடிய சூழல் வந்து இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து சூரியன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து மிதுன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு பேங்க்கில் வந்து எப்படி ஒருத்தங்க இருப்பாங்க, ஆடிட்ரு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இன்னொருத்தங்க கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருப்பார். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஆர்வமுள்ள ஆளாக இருப்பார். 2 பேச்சு பேசக்கூடிய ஆளாக இருப்பார். நிறைய புக்ஸு படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். நிறைய பேருக்கு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருப்பார். இந்த தந்தையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் 2 தன்மை இரட்டைத்தன்மை வந்து இருக்கும். ஆனால் நல்ல நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இரட்டைத்தன்மை வந்து இருக்கும். எதனாலும் வந்து ஒரு வழிகாட்டுதலில் வந்து ஒரு சேர்ந்தவராக இருப்பார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் சூரியன் இருந்தார். அடுத்து கன்னி ராசியில் சூரியன், இவருக்கு பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா லைப்ரரி வந்து ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். அதில் வந்து பார்க்குக்கு போகிறது வந்து அதிகமாக வந்து விரும்புவார் இந்த ஜாதகனுடைய தந்தை. இப்போ இதே இது வந்து சூரியன் வந்து கன்னி ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்னி ராசியில் வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா இந்த ஆள் வந்து கொஞ்சம் கோபமுள்ள ஆளாக தான் இருப்பார். எதையும் ஸ்ட்ரிக்டாக கையிலக்கூடிய ஆளாக இருப்பார். ஆனாலும் வந்து ஒரு சம்பவத்தை வந்து 2 டைம் வந்து செய்யக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். எதையுமே ஒரு டைம் செஞ்சு முடிக்காமல் 2 டைம் செய்கிற மாதிரி சூழல் வந்து ஏற்படும். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஏன்டா செஞ்சோன்னு சொல்லி திரும்ப இன்னொருத்தரை செய்கிற மாதிரி சூழல் வந்து ஏற்படும். ஆனால் கோபமாக இருந்து அதை கையாளக்கூடிய தன்மையில் வந்து இருப்பார். வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு ஆளாக வந்து இருப்பார். அடுத்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார். அதே நேரத்தில் வந்து அமைதியாக இருந்து தன்னுடைய காரியத்தை வந்து சாதிச்சுக்கிடுவார். 2 பேச்சாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. இதே வந்து கன்னிராசியில் சூரியன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா கோபத்தோடு வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இவரும் வந்து நிறைய வந்து வியாபாரம் பண்ணுற நுணுக்கங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பார். நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கும். அதில் வந்து ஆர்வம் காட்டுவார். அந்த மாதிரி வந்து நிறைய வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இவருக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அதிகமாக விருப்பப்படுவார் இந்த ஜாதகனுடைய தந்தை. இப்போ சூரியன் வந்து மிதுனத்திலையும் கண்ணிலையும் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும்னு பார்த்தோம். இப்போ சூரியன் வந்து கடகராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து அதாவது வந்து அமைதியாக கையாளக்கூடிய தன்மை வந்து இருக்கும். எதுக்குனாலும் வந்து கோவப்பட மாட்டார். அமைதியாக எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். சாந்தமாக இருந்து எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருப்பார். எல்லாருமே வந்து இவரை தேடி வருவாங்க.
கைடன்ஸ் வந்து இவர் நல்லா வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து மனசு சேஞ்ச் ஆகக்கூடிய சூழல் வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து இருக்கும். இந்த சூரியன் வந்து கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இவர் கைடன்ஸ் கொடுக்கறதுல வந்து ஒரு சிறந்தவராக இருப்பார். இதே வந்து பூச நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து எதையுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். இதனால் பின்னால் வந்து எனக்கு எதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி கையாளக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இதுவே வந்து சூரியன் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு சிறந்த புத்திசாலியாக இருப்பார். இந்த ஜாதகனுடைய தந்தை புத்திசாலியாக இருந்து எதையுமே வந்து சாந்தமாக டீல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். எல்லாம் தெரிஞ்சாலும் எதையுமே சொல்ல மாட்டார், தேவையானது மட்டும்தான் சொல்கிற மாதிரி வந்து சூழல் வந்து ஏற்படும். இவருக்கு பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா ஆற்று பகுதி வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு. அடிக்கடி ஆற்று பகுதி அருவிகளுக்கு போகிறது வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். அடுத்து சூரியன் வந்து சிம்ம ராசியில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும்? சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகர் வந்து ஜாதகனுடைய தந்தை வந்து பற்றற்றவராக இருப்பார். ஆனால் கோவத்தை வந்து தேவையான நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். யாராவது ஒருத்தங்க தேவையில்லாமல் சொன்னாங்கன்னா கோவப்படுவார். அந்த ஆளை வந்து கட் பண்ணிவிட்டு எப்பயுமே தனியாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். ஜாதகனுடைய தந்தை கோவக்காரராக இருப்பார். எதுவுமே வந்து நியாயமாக இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும், இல்லாட்டி பிடிக்காது. இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து சூரியன் வந்து பூர நட்சத்திரம் இருந்துச்சுன்னா இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து எதை லக்ஸுரியஸாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அந்த கோவத்தை வெளிப்படுத்தி அந்த செயலை வந்து நிறைவேற்றிக்கிடுவார். இதுவே வந்து சூரியன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குனாலும் வந்து கோவப்படுறது, ஆனால் கரெக்டு அப்படின்னா மட்டும்தான் அவருக்கு வந்து பிடிக்கும். தப்பாக இருந்தால் வந்து டக்குன்னு வந்து திட்டிடுவார், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். எதனாலும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு ஆளாக வந்து இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து இருப்பார். அவர் கோவத்துக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டி சைடு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மெயினான இடம், அந்த ஊர்லேயே வந்து மெயினான ஒரு இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். எதனாலும் வந்து பிராண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். எதுலேயுமே வந்து தலைமை பதிவு வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து இருக்கும். அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்கும். தனிமையாக இருக்கணும்னு விரும்புவார். இப்போ சூரியன் வந்து தனுசு ராசியில் இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். சூரியன் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து பற்றற்றராக இருப்பார். ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார். அடுத்து வந்து இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். வேதங்கள் படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வந்து இருப்பார். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து சூரியன் வந்து இப்போ பூராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய ஆளாக இருப்பார். ஆனாலும் ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகத்துலேயும் இருப்பார். அதே மாதிரி வந்து எதனாலும் வந்து பிராண்டடாக போடணும், கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கணும். எங்கே ட்ராவல் பண்ணாலும் காரில் போகணும்னு நினைப்பார். ஒரு சீப்பான ட்ராவலிங்கில் ஒரு ட்ரெயின்லேயோ இதுலேயோ போகிறது பிடிக்காது. கொஞ்சம் லக்ஸூரியஸாக ட்ராவலிங் போனால் கூட லக்ஸூரியஸாக பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இருக்கும். ஆனாலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நிறையா பிடிக்கும் அவருக்கு. நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் நிறைய கேட்பார். நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்கிட்ட போய் பழகுவார். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு வந்து போயிட்டு வருவார். இதே வந்து சூரியன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா எதையுமே வந்து தலைமை தாங்கி ஆன்மீகத்திலேயே வந்து இதுலேயே வந்து ஒரு தலைமை பதவி ஏற்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். ஒரு ஆன்மீக தலைவராக வர்றதுக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த ஆன்மீகத்தை வந்து கொண்டு போகணும், ஆன்மீகத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் அவர் தந்தைக்கு வந்து இருக்கும். இரட்டை தன்மை கொண்ட ஆளாக வந்து இருப்பார். இவரை வந்து தப்பு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒரு பேச்சு பேசினாருன்னா அந்த டபுள் மீனிங்கோடு பேசக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து இருக்கும். இப்போ இதுவே வந்து சூரியன் வந்து மீன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து வழிகாட்டுதல் வந்து சிறந்தவராக இருப்பார். எப்பயுமே வந்து தூங்குறத வந்து அதிகமாக விரும்புவார். எப்பயுமே வந்து முக்தியை நோக்கி பயணம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். கடல் சார்ந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய விருப்பப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நினைச்சு அப்படின்னா எதையுமே வந்து நீதி நியாயத்தோடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். எதுலேயுமே வந்து பெரிய லெவலில் ஈடுபாடு இருக்காது. நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். ஆன்மீகத்துக்காக வந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இன்னொருத்தருக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுல, புனித யாத்திரைகள் கொண்டு போகிறதுல வந்து ஜாதகனுடைய அப்பாவுக்கு வந்து விருப்பம் இருக்கும். இப்போ சூரியன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து என்ன சொல்கிறது, படிக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து படிக்கிறது, யாருக்கா போதிக்கிறது, அதில் வந்து தெளிவடைகிறது. சிறந்த புத்திசாலியாகவும் இருப்பார். கைடன்ஸ் கொடுக்கறதுலையும் திறமைசாலியாக இருப்பார். அதே மாதிரி வந்து முக்தியை நோக்கின பேச்சை வந்து அதிகமாக வந்து பேசக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். ஆன்மீக ஸ்பீச்சஸ் வந்து நிறைய கொடுக்கறதுல வந்து ஒரு வல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவர் பிடிச்ச இடம் வந்து கடல் சார்ந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்.
இதுவே வந்து சூரியன் வந்து மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். ஆனாலும் வந்து நல்ல வேலைக்காரனும் இருப்பார். இவர் அதிகாரம் பண்ணாலும் இவரும் சேர்ந்து வந்து வேலை பார்ப்பார். அந்த மாதிரி சூழல் இருக்கும். சூரியன் வந்து அதுக்கு இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குன்னு, அது திருவோண நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து சாந்தமாக இருப்பார். ஆனால் கடின உழைப்பாளியாக வந்து இருப்பார். எல்லாம் தெரிஞ்சவராக இருப்பார். ஆனால் நிறைய உழைப்பு போடுவார். அதுவே வந்து சூரியன் வந்து இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா மகர ராசியில் இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து ஒரு கோபத்தோடு வந்து செயல்பாடு செய்கிறவராக இருப்பார். கொஞ்சம் வந்து இருந்தால் சோம்பேறியாகவே இருப்பார். உழைச்சா வந்து அதிகமாக வந்து உழைக்கிற மாதிரி வந்து ஒரு சூழல் வந்து ஏற்படும். நுண்ணறிவு கொண்டவராக இருப்பார். எதுக்குனாலும் பட்டுன்னு கோவப்படக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். இவருக்கு பிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா காவலர் குடியிருப்பு அந்த பகுதிக்கு வந்து போகிறதுக்கு வந்து அதிகமாக வந்து விருப்பப்படுவார். சேற்று பகுதியில் தான் இவர் இருக்கக்கூடிய சூழல் வந்து அதிகமாக இருக்கும். அவருக்கு பிடிக்கும் அது. அந்த மாதிரி வந்து இருக்கும். சேரி பகுதிகளை வந்து அதிகமாக விரும்பி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூரியன் வந்து அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து சிறந்த உழைப்பாளியாக இருப்பார். கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக வந்து இருப்பார். எங்கனாலும் வந்து அதிகமாக போயிட்டு வர மாதிரி சூழல் வந்து ஜாதகனுடைய தந்தைக்கு வந்து ஏற்படும். ஏன்னா இது வந்து காற்று ராசிங்கிறதுனால. அடுத்து சூரியன் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்குது கும்பராசியில் அப்படின்னா இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து செய்கிறதுக்கு வந்து என்ன எக்ஸ்டென்ட்னாலும் போவார். நல்லா உழைப்பார். கலப்படமும் செஞ்சு அது மூலிமா வந்து பொய்யும் சொல்லி அவர் காரியத்தை சாதிக்கிறதுல வந்து முன்னிலை வைப்பார். அது எப்படி இருந்தால் என்ன, நமக்கு தேவை வருமானம், உழைப்பு, அதை போகிறதுல வந்து தயங்க மாட்டார். அடுத்து கும்பராசி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து ஆன்மீக ரீதியாகவும் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருப்பார். உழைப்பை போடுறதுக்கும் தயங்க மாட்டார். பூர்வீக தொழில் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வத்தை வந்து இந்த ஜாதகனுடைய அப்பா வந்து காட்டுவார். இவர் பிடிச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து வானத்தில் பறக்கிறதுக்கு வந்து அதிகமாக வந்து ஆசைப்படுவாங்க. எங்கேயா ட்ராவலிங் போகிறதுக்கு வந்து இந்த ஜாதகனுடைய தந்தை வந்து விருப்பப்படுவார். இப்படி வந்து 12 கட்டத்தில் சூரியன் இருக்கும்போது என்னென்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மாறாது. ஆனால் இப்போ ஒரு லக்னத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து மீன லக்னம், மீன லக்னத்துக்கு 3வது இடத்துல மீன லக்னத்துக்கு 4வது இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ சொன்னது வந்து இந்த ஜாதகனுடைய தந்தையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படி தான் நம்ம பார்த்தோம். லக்னம் அப்படிங்கிற செயல்பாடு குறிக்கிறது. இப்போ லக்னத்துக்கு 4வது இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகனுடைய அப்பா இருக்கார்ல, இந்த அப்பாவுடைய உதவி வந்து இவருக்கு இந்த இடம் மூலிமா தான் கிடைக்கும். இப்போ சூரியன் வந்து 4வது இடத்துல இருக்குது அப்படின்னா 4வது இடம் என்ன குறிக்குது அப்படிங்கும்போது வண்டி, வாகனம், நிலப்புலங்கள் எல்லாமே வந்து 4வது இடமா. அப்போ இவங்க அப்பாவுடைய உதவி வந்து நிலம் கொடுத்து உதவலாம், வண்டி வாகனங்கள் வாங்கி தந்து உதவுவார். இந்த மாதிரி வந்து 4வது இடத்துக்குரிய காரகத்துவ ரீதியாக வந்து இந்த ஜாதகனுடைய தந்தையினுடைய உதவி வந்து அந்த பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து லக்னத்துக்கு ஒரு இடத்துல 9வது, இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 10வது இடத்துல வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தொழில் ரீதியாக வந்து ஜாதகனுடைய அப்பாவே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் வச்சு கொடுப்பாருன்னு சொல்லலாம். அப்போ அப்பாவுடைய உதவி வந்து எந்த இது மூலிமா கிடைக்கும், எந்த பாவத்து மூலிமா கிடைக்கும்னு பார்க்குறது தான் ஒவ்வொரு கட்டத்துலையும் சூரியன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அப்பாவுடைய ஹெல்ப் வந்து அவருக்கு எந்த பாவத்தில் கிடைக்கும்னு சொல்கிறது தானே தவிர இந்த ஜாதகர் வந்து புகழடைவார், பாக்கியத்தை அடைவாருன்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த பலன் சொல்கிறது வந்து முட்டாள்தனங்க. சூரியன் வந்து அப்பாவுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு எந்த பாவகம் மூலிமா கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த லக்னத்தை வச்சு சொல்கிறது. அதுக்கடுத்து சூரியன் வந்து எந்தெந்த ராசிகள் இருக்கோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இவர் 1ல் இருந்தால் இந்த பலன், 2ல் இருந்தால் சூரியன் இருந்தால் இந்த ஜாதகருக்கு என்ன பலன் சொல்கிறது வந்து முட்டாள்தனங்க. அவங்க அப்பாவுடைய கொடுப்பினை வந்து இந்த ஜாதகருக்கு எந்த இடத்து மூலிமா கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 7வது இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அப்பாவே வந்து மேரேஜ் பண்ணி வைப்பார் இந்த பையனுக்கு. அதுதான் வந்து அப்பாவுனால் கிடைக்கக்கூடிய கொடுப்பினையை தான் இந்த சூரியன் சொல்லுது. நீங்கள் ஜாதகனுடைய கொடுப்பினையை வந்து சூரியன் வச்சு சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறத கேட்டால் எனக்கு சிரிப்பு வருதுங்க. நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையாங்கிறத உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.